நம்ம கிட்ட ஒரு வில்லும் அம்பும் இருந்து அந்த டார்கெட்டை ரீச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம முதல்ல அந்த அம்பை வில்லுல வச்சு பின்னாடி இழுத்து விடுவோம். ஸோ அந்த அம்புக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அது என்ன கேட்கும்? என்னை ஏன் பின்னாடி இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம எவ்வளோ பின்னாடி இழுக்குமோ அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டார்கெட்டை ரீச் பண்ணும் அப்படின்றது அந்த அம்புக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய ரிஜெக்ஷன்ஸ், பிரேக்கப், பிஸ்னஸ் லாஸ் நிறைய நடக்குங்க. நம்மளுக்கு மைண்டில் ஒரு தோணும், ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. நம்ம பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் எடுத்துக்கோ. அவர் ஃபைட்டர் பைலட் ஆகணும்னு நினச்சாரு, ஆனால் ஆக முடியல. ஆனால் அவர் தான் மிஷன் மேன் ஆஃப் இந்தியா அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆனார். மேரி காம் எடுத்துக்கோங்க. அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு புவர் ஃபேமிலியில் பிறந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்னு பேர் எடுத்தாங்க. நம்ம மைக்கேல் ஜார்டன் அவரை ஸ்கூல் பேஸ்கெட் பால் டீம்ல இருந்தே அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரு ஸ்டார்ட் பண்ண கம்பெனில இருந்தே அவரை தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நம்மளை பெரிய லெவல் சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், பிஸ்னஸ் லாஸ் எல்லாமே எண்டு கிடையாது. அது நம்மளோட சக்ஸஸோட பிகினிங். அதனால அதை நினச்சி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுவீங்க. தேங்க்யூ.